ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்த இல்லம். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் 2 கப் உளுத்தம்பருப்பை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 10லேருந்து ஒரு 15 வரமிளகாவை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் போட்டு பொடியை அரைக்கிறச்ச தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகா, தனியா, அது மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மிதமான சூட்டில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட இதுலேருந்து நல்ல நறுமணம் வெளியேறும். அந்த தருவாயில் நம்ம எடுத்துடலாம். நம்ம போட்ட காஞ்ச மிளகாய், தனியா, சீரகம், மிளகு நல்லா வறுப்பட்டுச்சு. நல்ல அரோமா வந்துருக்கு. உங்களுக்கு எப்படி வறுப்பட்டதுன்னு சொன்னால், இந்த மிளகு காஞ்ச மிளகாய் நல்லா கலர் டோன் ஆகும். அது தவிர்த்தும் அந்த மிளகெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பை சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். நீங்கள் பொறுமையாக தான் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக ஒரு மிதமான சூட்டில் இதை வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம பொறுமையாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இதுலேருந்து அரோமாவும் நல்லா வெளியேறின்ருக்கு. இந்த மாதிரி நம்ம இது கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகுங்க. நம்ம ஸ்லோவாக இந்த ப்ராசஸை செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பருப்பு முழுசாக ரோஸ்ட் ஆகி இருக்கும். நம்ம வேகமாக பெரிய தீயில வச்சு நம்ம வறுத்தெடுத்தோன்னா பருப்பு கலர் வேணால் சேஞ்ச் ஆகுமே தவிர உள்ளே அவ்வளோவா நல்லா உங்களுக்கு வறுத்து வராது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப நாள் பருப்பு பொடியை வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக 5 to 10 மினிட்ஸ் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுருந்தே இருந்தீங்கன்னா தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் பொறுமையாக இந்த மாதிரி கிண்டி விடுங்க. அவசரப்பட்டு பெரிய ஃப்ளேம் வச்சு கிளறி விடாதீங்க. இப்போ இது நல்லாவே ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. நல்லாவும் கலர் டோன் ஆகிடுச்சு. நல்லா அரோமா இதுலேருந்து வெளியேறின்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நல்லா கூல் டவுன் பண்ண அலோவ் பண்ணுங்கள். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்சிலையும் ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு அந்த தீஞ்சு போன வாடை வராது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் என்ன பண்ண போகிறேன்னா, மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பையும் சேர்த்துக்க போகிறேன். இந்த பொடிக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உப்பை சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். உப்பு போட்டுறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்க போகிறேன். இவ்வளோதாங்க. இதை நம்ம முதல்ல இதை ஃபஸ்ட்டு போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உளுந்தை சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரேடியாக உளுந்தையும் இதையும் சேர்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா பவுட்ரு ஆகாது, நரன்னு இருக்கும். அதனால் முதல்ல எப்போவுமே இந்த காஞ்ச மிளகாய், தனியா, சீரகம், மிளகை பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எதுக்கு இதில் மிளகு, சீரகம்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், இது ரொம்பவே அருமையான ஒரு ஃப்ளேவரை இந்த பருப்பு பொடிக்கு கொடுக்கும். அதனால தான் நம்ம மிளகையும் சீரகம் கொடுத்துருக்கோம். அதோடு இது டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் தட்ஸ் தி மெயின் ரீசன் நம்ம இதில் மிளகையும் சீரகத்தையும் சேர்த்துருக்கோம். உளுத்தம்பருப்பு நல்லாவே ஆறிடுச்சு. இதை நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் பொடியோடு சேர்த்து இதையும் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எந்த மாதிரி பவுட்ரு பண்ணணுன்னா, ரொம்பவே பவுட்ராக பண்ணாமல் கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி பண்ணணும்.
பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் ரொம்பவே பவுட்ராக இல்லாமலும் கொஞ்சம் நரன்னு இருக்கிற இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றி நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். நான் பருப்பு பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஊற்றி வச்சுட்டேங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஸோ தட் நீங்கள் வந்து 1 இயர் வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பருப்பு பொடியை வந்து நீங்கள் இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் ஒன்லி 1 டிப் எப்படின்னா, நீங்கள் இட்லி தோசையோடு சாப்பிட்றீங்கன்னா நான் இதில் வந்து பூண்டு சீக்கலை. நீங்கள் சாப்பிட்றச்சே என்ன பண்ணணும்னா, ஃப்ரெஷ் பூண்டை வந்து நசுக்கி அந்த பொடியோடு போட்டுண்டு நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிடுங்க. அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு. நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்றீங்கன்னா இந்த பொடியை 1 or 2 ஸ்பூன்ஸ் போட்டுண்டு இது கூட என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து நெய்யை சேர்த்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே அருமையான ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லான பருப்பு பொடி வந்து தயாருங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.